குட் மார்னிங் கைஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு பருவம் 1ல் 4வது பாடம் நாடு அதை நாடு. அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சிதம்பரனார். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா சிதம்பரனார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலைப் போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காமராசர். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலைப் போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காமராசர். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த மாநிலத்தில் உள்ள தாமோ எனும் நகரில் உள்ள இராணுவச் சிறையில் அடைக்கப்பட்டார்? மத்திய பிரதேசம். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த மாநிலத்தில் உள்ள தாமோ எனும் நகரில் உள்ள இராணுவச் சிறையில் அடைக்கப்பட்டார்? மத்திய பிரதேசம். ரா.பி. சேதுப்பிள்ளையின் எந்த நூலானது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும்? தமிழின்பம். ரா.பி. சேதுப்பிள்ளையின் எந்த நூலானது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும்? தமிழின்பம். எந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார்? 1936. எந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார் அப்படின்னா 1936. எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1937. எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1937. கமுகு என்பதன் பொருள் என்னன்னா பாக்கு. கமுகு என்பதன் பொருள் என்னன்னா பாக்கு. கல் பிளஸ் அலை சேர்த்தெழுக கல்லலை. கல் பிளஸ் அலை சேர்த்தெழுகனா கல்லலை. காவற்பெண்டு என்பவர் யார்? சங்ககால பெண்பாற் புலவர். காவற்பெண்டு என்பவர் யார்னா சங்ககால பெண் புலவர். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ரா.பி. சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ரா.பி. சேதுப்பிள்ளை. தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வேண்டுகோளுக்கிணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்த தினம் எப்போ அப்படின்னா 6/9/1939. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வேண்டுகோளுக்கிணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை தந்த தினம் 6/9/1939. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா 1908 அக்டோபர் 30. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புலமை பெற்ற மொழிகள் எது அப்படின்னா தமிழ், ஆங்கிலம்.
பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புலமை பெற்ற மொழிகள் எது அப்படின்னா தமிழ், ஆங்கிலம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி எனும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார்? 3 மணி நேரம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி எனும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார் அப்படின்னா 3 மணி நேரம். பரி எனும் சொல்லின் பொருள் யாது? குதிரை. பரி எனும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா குதிரை. பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டி அடிப்பது எது? முயல். பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டி அடிப்பது எது அப்படின்னா முயல். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பிரவசனகேசரி எனும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பிரவசனகேசரி எனும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் பாண்டித்துரையார். மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் யார் அப்படின்னா பாண்டித்துரையார். முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுனா 1995. முத்துராமலிங்க தேவர் 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் குற்றப் பரம்பரை சட்டம் எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதி. முத்துராமலிங்க தேவர் 1934 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் குற்றப் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் அப்படின்னா கமுதி. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யார்? ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு 1963 அக்டோபர் 30. முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு எதுனா 1963 அக்டோபர் 30. யாண்டு பொருள் தருக. எங்கே. யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு பொருள். யாண்டு உளனே என வினவுவதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. யாண்டு உளனோ என வினவுவதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் யார்? மகாகவி பாரதியார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். வாரணம் என்பதன் பொருள் என்ன? யானை. வாரணம் என்பதன் பொருள் என்னன்னா யானை.
விடுதலைக்குப் பின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. விடுதலைக்குப் பின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. விடுதலைப் போராட்ட காலத்தில் ஆங்கிலேய அரசு தமிழ்நாட்டில் மேடையில் பேசக்கூடாது என யாருக்கு வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். விடுதலைப் போராட்ட காலத்தில் ஆங்கிலேய அரசு தமிழ்நாட்டில் மேடையில் பேசக்கூடாது என யாருக்கு வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன? பெரும்பரப்பு. விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன? பெரும்பரப்பு. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? நா. வானாமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா நா. வானாமாமலை. இதோட 7ஆம் வகுப்பு 4வது பாடம் முடிஞ்சது. அடுத்து பருவம் 2 முதல் பாடம் பார்க்கலாம். தேங்க்யூ.